பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 37ஆம் சங்கீதத்திலே 25வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமானுடைய சந்ததி, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக அலைந்து திரிவதும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறதுனால உண்டாகிற நீதிமான். அவரை விசுவாசிக்கிறதுனால, அவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள். அப்போ உண்மையாகவே அவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள் கைவிடப்படுவதில்லை, தேவனால் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த உலகம், இந்த சமுதாயம் எல்லாருமே கைவிட்டாலும் அவரை விசுவாசிக்கிற நீதிமான்களை அவர் ஒருபோதும் கைவிடாதவர். அவர் கைவிடாத தேவன் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியை, அவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆகாரத்துக்காக, அப்பத்துக்காக அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம கீழே அந்த 37:27 வாசிக்கிறோம். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், இந்த பூமியிலே நீதிமான்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் அந்த 37:17 வாசிக்கும் பொழுது நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான்களை தேவன் தாங்கி நடத்துகிற ஒரு தேவன். எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை தாங்குவார். அவர் உங்களை கைவிடாதபடி அவர் உங்களை நடத்துவார். தொடர்ந்து 37:29 வாசிக்கும் பொழுது, நீதிமான்கள் இந்த பூமியை சுதந்தரித்து அதிலே வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறவர். இந்த பூமியை சுதந்தரித்து அதிலே சுதந்திரிக்கப்பட்டதான அந்த பூமியிலே, அந்த இடத்துல, அந்த தேசத்திலே அவர்கள் வாசமாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசியாக 37:39 நீதிமான்களுக்கு இக்கட்டான நேரத்தில் அவர் அவர்களுக்கு அடைக்கலமாய், அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே நீதிமான்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளை, நீதிமான்களை அவர் ஒருபோதும் கைவிடாதவர். நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்துக்காக, ஆகாரத்துக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக அலைந்து திரிவதில்லை. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர்களை தாங்கி நடத்துகிறவர். பூமியை சுதந்திரித்து அதிலே வாசமாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இக்கட்டான நேரங்களில், இக்கட்டு காலத்தில் தேவன் அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்து வழி நடத்துவார். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால, நீதிமான்களாக இருக்கிறதுனால அவர் ஒருபோதும் கைவிடாதவர். உங்களை கைவிடாதவர், உங்கள் பிள்ளைகளை கைவிடாதவர், உங்கள் சந்ததிகளை தேவன் கைவிடாதவர். அவர் போஷித்து நடத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர், பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். ஜெபம். உங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஆசீர்வதிப்பீராக. ஒருபோதும் கைவிடாதவர் ஆண்டவரை, பிள்ளைகளை கைவிடாதவர், சந்ததிகளை கைவிடாத தேவன். எந்த ஒரு காரியத்துக்கும் அலைந்து தெரியாதபடி நீர் அவங்களுடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர், போஷித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன், தாங்குகிறவர், பாதுகாக்கிறவர். நம்ம நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.